இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அண்ட் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இத நம்மளுடைய எல்லா லிசனர்ஸ்க்கும் நம்ம டெடிகேட் பண்ண போறோம். சோ ரெடியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மோகன் ஐயா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது நீங்க தான். நான் தான் ராதான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன ஆனாலும் என் முகத்தை உங்ககிட்ட காமிக்க மாட்டேன். ஹே பிரியா, எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஷூர். பட் என்ன? கொஞ்ச நேரத்துக்கு நீ ராதிகாவா நடிக்கணும் பிரியா. ஓகே. என் இதயத்தால இன்னைக்கு உங்க இதய துடிப்பை புரிஞ்சுக்க முடியுமோ ஐயா? என் ஆன்மாவால இன்னைக்கு உங்களோட காலடி சத்தத்தை உணர முடியுமோ ஐயா? ஆனா இருந்தாலும் நான் உங்க முன்னாடி வரவே மாட்டேன். என்னோட உண்மையை நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். எதை வேணும்னாலும் நம்மளால இணைக்க முடியும். ஆனா நம்ம உறவை இல்ல. நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு ஒருத்தர் உணர முடியாம இருக்கவே முடியாது. அதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. யுவன், நீங்களா? உன்னோட ஞாபகம் வந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். என்னாச்சு? பார்க்க இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க? ஆல் ஓகே? யா ஆல் ஓகே. அது ஆக்சுவலி வேலையில கொஞ்சம் ப்ரெஷர், அதனால தான் என் ஃபேஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தெரியுது. அண்ட் ஷோவையும் கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆனா வீட்ல இருந்து கரெக்ட் டைமுக்கு தானே கிளம்புனேன். நான் வீட்ல இருந்து டைமுக்கு தான் கிளம்புனேன். பட் சில கால்ஸ் வந்ததுனால அதை அட்டென்ட் பண்ணதுல டைம் போனதே தெரியாம போயிடுச்சு. டைமை நான் கவனிக்காம விட்டுட்டேன். அதனால தான் நான் இங்கே கால் பண்ணி சொல்லிட்டேன் இன்னைக்கு ஷோ கொஞ்சம் டிலேவாக ஸ்டார்ட் ஆகும். சில நேரங்களில் லேட் ஆகிறது தான் சரி.
எனக்கு இப்பவும் கொஞ்சம் வேலை இருக்கு. பட் ஆனா நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? செய்யறேன், சொல்லு. இன்னைக்கு மானச பிக்கப் பண்ணிக்க நீங்க போக முடியுமா? ஆஃப் கோர்ஸ் நான் பண்றேன். இது ரொம்ப சின்ன விஷயம். Thank you so much. இந்த வாய்ப்பை தானே நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். மானஸ் ஸ்கூலுக்கு மட்டும் இல்ல, லைஃபுக்கு லாஸ்ட் டே இன்னைக்கு. ஒன்று தெரியுமா, நீ என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்ட. 2-3 நாளாவே மானஸ்க்காக என்னடா என்னால டைமே ஒதுக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பின்ன அவனுக்கு கஷ்டமா இருக்காதா அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு? ஸோ இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், அவனை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்றேன், அப்புறம் அப்பாவும் பையனும் பாண்டு பண்ணுவோம். ஐம் ஷூர் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறத விட அதிகமா அப்பா அப்பான்னு தான் கூப்பிட போறான். உன்னை விட்டு தூரமா போயிடுவான். போகட்டுமா பிக்கப்க்கு? யா. பாய். பாய். முதல்ல இந்த மானஸோட சாப்டரை காலி பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த மோகன். இது நீதான்னு நினைச்ச ராதா. என்னோட மனசு, என் மூளை எல்லாமே அப்படித்தான் சொல்லுச்சு. நீதான் இதுன்னு. ஆனா நீ இல்லையே. நீ எங்க இருக்க ராதா? எங்கன்னு போய் நான் உன்னை தேடுவேன். என்ன தேடுறதை இதோட விட்டுருங்க மோனையா. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி போயிட்டேன். இனி இந்த ஜென்மத்துல நீங்களும் நானும் சந்திக்கவே முடியாது மோனையா. ஆனா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல சந்திச்சா அப்பவாவது இந்த ஜென்மத்துல பண்ண தவறுகள் எல்லாம் நீங்க பண்ணாம இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல நான் சந்திச்ச அந்த மோசமான ஆட்களை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்மள பிரிக்கிறதுக்கு யாருமே அங்க இருக்க கூடாது. எப்பவுமே எப்பவுமே நம்ம சேர்ந்து இருக்கணும். எப்பவுமே நீங்க, நான், குஷி, அப்புறம் நம்ம மானஸ்.